தான் பார்த்தீங்கன்னா சொன்னால நான் வந்து எல்லாமே பெரிய மீன் தர மாட்டேன். ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மீன் கடையை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த கிளிநொச்சி டவுனில் இருந்து இந்த கனகாபுரம் ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க சின்ன குட்டி கடை ஒன்று இருக்குது. ஆனால் பார்க்க போனால் வந்து நிறைய மீன்கள் வந்து வகையாக வந்து பெரிய மீனில் வந்து வச்சு விற்கணும். ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மீன் வச்சு விற்கணுமா. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மீன் வாங்கிட்டு போயினா அந்த கடை வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு காட்ட போகிறேன், என்ன விலை போகுதுன்னு பார்ப்போம். அது வந்து என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். முக்கியமாக ஊரில் வந்து எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். கிளிநொச்சி கனகாபுரம் ரோடால் அப்படியே வந்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க, இந்த மெயின் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் அண்ணன் கடை இருக்குது. இதுதான் கடையா. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. எங்கள்ட கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் செம மழை வந்து அதால் கொஞ்சம் தண்ணியில் நிற்கும். பாருங்க, வயசான ஐயா வராது பார்த்தீங்கன்னா இப்போ மீன் வாங்க வந்துக்கிறாரு. இதுதான் கடையா. லைட்டெல்லாம் போட்டு சும்மா தரமாக இருக்குது. பெரிய மீன்கள். மழை வந்துடுண்ணா, அதான் சிக்கல் உண்டு. ரைட் ஐயா, எந்த ஊரா? ரைட் ரைட். ஐயாவும் மீன் வாங்க வந்துருக்கிறார். டெய்லி வாங்க வாரதில்ல அடிக்கு? டெய்லி வார. ஓகே, தொடர்ச்சியாக வார வரோம். பயப்படாங்க. நாங்கள் வந்து சும்மா அங்கிட்ட யூடியூப் சேனலில் எடுத்து போடத்தான் எடுக்கிற முடிய, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லையா. அடுத்தது வெளியே கேட்டு பார்ப்போம்மா. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி வந்து நிறைய காலமாக வச்சுக்கிறீங்களா அதில் வந்து கடை? ஓமண்ணா, நாங்கள் வந்து இப்போ கனகாலமாக நாங்கள் செய்கிறோம் இந்த இடத்துல. எத்தனை மணிக்கு திறக்கிறது? நாங்கள் பின்னேரம் 4 மணி தான் திறக்கிறது. உயிர் மீன் தான் கொண்டாடுறது. எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான். மூடுறது எத்தனை மணிக்கு? 10 மணி ஆகும். 10 மணி ஆகும். ரைட். ஓகே. வெள்ளிக்கிழமையும் மாறுறீங்களா அடிக்கு? வெள்ளிக்கிழமை இருக்கு. வெள்ளியும் விற்கிறது. எல்லாரும் வந்து வாங்கி வேணும். ரைட். அப்படி ஓகேயா. என்னென்ன வகை இருக்கு மாட்டேன் மீன் பார்ப்போம். இது சூரை மீன் இருக்கு. இது சூரை. இது சூரை, இது பாறை. இதெல்லாம் வந்து எங்கே வாங்குறது? இது கடற்கரையில் தான் இருக்குது. எந்த ஊரில்? தாலியடி. ரைட் ஓகேயா. அடுத்த இது பாறை வந்து இல்லை பேச இருக்கேண்ணா. நல்ல பெரிய பாறை. இது பெரிய பாறை. சொன்னால நான் வந்து எல்லாமே பெரிய மீன் தர மாட்டேன். இது சொல்ல மாட்டேன். பாறை என்ன போகுது? பாறை 1500 ரூபா. 1500 ரூபா தான். ஓகே. ஒரு கிலோ ஒரு விலை வந்து மாறுபடும். மாறுபடும், குறையும் கூடும். அது சொல்லி ஒன்றும் இல்லை. கடற்கரை எப்படியோ அது மாதிரி. எத்தனை பேர் வந்து நடத்துறீங்க? 2 பேரா 3 பேரா? இது பொஸ்ஸரால் தான். 4 பேர் செய்யும். 4 பேரோ? 4 பேர். 4 பேர் செய்றீங்க அப்படி. ஓகே. அடுத்தது இது என்ன துள்ளு மாட்டேன்? அது இது துள்ளு மாட்டேன். ஓகேயா. இது எவ்வளோ போகுது? இது 1200 போகும். 1200. எல்லாமே பார்க்க விளங்குது. ஃப்ரெஷ் மீன் சொல்லியா அப்படி. ஓகே. வேறு இது கண்ணாடி பாறை. கண்ணாடி பாறை இது என்ன மாதிரி வந்து? அதுவும் படித்தான் 1200. கண்ணாடி பாறை ஸ்டோல் அடிக்கு மெட்டது. இது டேஸ்ட். இந்த மீன் தான் நல்லா டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அப்படி ரைட். அதாவது கனவா. இது என்ன ஊசி கனவாயா? கனவா 1500 ரூபா போகுது. 1500 ரூபா போகுது. நேற்று 1400 போனுச்சு, 1500. நாளைக்கு 1600 போகலாம் சொல்லல. இதில் வந்து மாறி கொண்டு இருக்கும் அப்படியே. வேறது வேற என்ன? குளத்து மீன். இது குளத்து மீன். ஜப்பான் மீன். அது என்ன மாதிரி வந்து இது என்னல போகுது? இது என்ன 600 ரூபா அப்படி போகும். 600 ரூபா அப்படி போகும் அந்த மாதிரி. ரைட். ஓகே. இன்றைக்கு நான் கொஞ்சம் மீன் குறைவு அடிக்கு. குறைவு. இன்னைக்கு குறைவு. இல்லாடி எல்லா வகையான மீனும் வரும். எல்லா வகையும் வரும். எல்லா மீனும் அப்படியா? இந்த சைடில் வந்து நிறைய கடை இருக்கு போல. அப்படியோ இந்த ரோட்டில் வந்து நான் பார்த்தேன்னா நிறைய ரோட்டு கடை. இந்த ஏன்னா மாலை நேர மீன் சந்தை மாதிரி வந்து நிறைய வச்சுக்கிறேன். ஆனா அப்படி வேற என்ன மீன் இருக்க மாட்டேன்? நண்டுலாம் இருக்கு. நண்டு இருக்கு. நல்ல நண்டு இருக்கு. நண்டு இருக்குது. ஓகே. சூடை ஏண்ணா. ஓகே. நண்டுலாம் வந்து என்ன இது? என்ன நண்டுது? அப்போ இது
குரக்கன் நண்டுன்னு சொல்லுவாங்க குரக்கன் நண்டு. எவ்வளோ போகுது இது? இது 1200. 1200. அப்படி ஓகே. நீங்களே வாங்கி எல்லாம் கட் பண்ணி ஆக்கள் வேண்டுன்னா நாங்கள் கட் பண்ணி எல்லாம் கொடுப்போம். நீங்களே பார்த்து எல்லாம் வடி கொடுப்பீங்க. எல்லாம் நீட்டாக கறி வைக்கக்கூடிய மாதிரி செஞ்சு கொடுப்போம். எத்தனை மணிக்கு ரோட் கூட வரும்? க்ரௌட் கூட வர்றது ஒரு 8 மணி 8-9க்குள்ளே வரும். 8 மணிக்கு எல்லாமே விற்று முடிச்சிடுறது. அப்படி ஓகே. எந்த ஊரா நீங்கள் அன்றைக்கி? இந்த ஊரான். அப்படியா ஓகே. பாருங்க வந்து ஆக்கெல்லாம் வந்து இப்போ வாங்கிட்டு என்னன்னு ஒரு 1/2 கிலோ 700 ஆகும். வெட்டித்தலாம் விலையும் சொல்லிடலாமா? 1050. இல்லை நிறுத்து பார்த்து அப்படியே குடிக்கணும் பார்த்தீங்களா? வெட்டுறதை பார்ப்போமோ? 1700. வெட்டுறதை பார்ப்போம். அவர் வந்து அப்படியே வெட்டி குடிப்போம். 800. ஏன்னா மழை வந்தால் கொஞ்சம் கரைச்சல் என்ன? மழை வந்தால் மீன் படுறதும் சிக்கல், மற்ற ஜனங்கள் வாரதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி வெட்டி வைங்க கூடலாம் என்ன மாசங்கள் இங்கே வந்து மீன்கள் இங்கே மலிவாக இருக்கும். அப்படி அப்படின்னு இல்லை, எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு கடல் சூழ்நிலை வச்சு தான். பட்டால் மீன் மலியும் கடலில் மீன் இல்லாட்டி மலியாது. அப்படியே நாங்கள் நிறைய ரைட்டு. ஓகே. வேறு ரத்தம் அப்படியே வருதா? ஓகே. இப்படி பேக்கில் போட்டு கொடுக்க வேண்டியதாண்ணா? கனவா 1/2 கிலோ? கனவா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? பெரும்பாலும் எல்லாம் நல்லா தான் கிடக்கு. கனவாயும் பட்டி கொடுப்பீங்களோ? அது கூட மை வர 1/2 கிலோ குறைவாக இருக்கு. 1150. ஓகே. கனவா வடினா பார்ப்போமா? வாங்கக்கா சொல்லுமண்டா. அவரா போகலாம். அட பஸ் வந்து அங்கே நினைக்கிறாரா? அவர் கொஞ்சம் கிலோ 1/2 கிலோ எடுக்கல எல்லாம் சேர்த்து எல்லாம் வெட்டியாச்சா? சரியா? 2200 எடுத்தேன். நிறைய வாங்கிட்டு போகிறாரு அக்கா. கனவாயம் என்ன சொல்கிறது? இப்போ பெரும்பாலும் எல்லாம் பார்த்தாச்சு. என்ன சொல்கிறீங்க? ரால் இல்லையோ இன்றைக்கு? ரால் இன்றைக்கு வரையில. இன்றைக்கு வந்தது முடிஞ்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? இவ்வளோ தான் மீனா இல்லை உள்ளே என்ன இருக்க வேண்டும்? கொஞ்சம் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் எடுத்து வைங்களேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எல்லாம் இருக்கு. பார்க்க வீடியோவுக்கு கணக்கு எல்லாரும் கொஞ்சம் எடுத்து வைங்க பார்ப்போம். எல்லாம் ஏற்றியாச்சோ? இன்னும் மெரம் இருக்கோ? இன்னும் மெரம் நம்ம மேலே அப்போ ஓகே போடுறா இல்லை. ஓகே. சூர மீன் வந்து கொஞ்சம் வந்து இது நல்லா இருக்குண்ணா. ஏன்னா பாறை மீன் ஓகே. அது இது நல்ல மீன். இது கருங்கனி பேரான இது இல்லை இது வந்து நார்மல் பேரை போல. கருங்கனி பேரை இல்லை. கருங்கனி வந்து பெருசு. இப்போ பெரிய மீனும் எல்லாம் கொண்டு வரோம். கொண்டு வரோம். கொண்டுறீங்க? 6 கிலோ 7 கிலோ அளவான பாறை எல்லாம் வரும். 6 கிலோ 5 கிலோ அது எல்லாம் வரும். அப்படி அந்த மாதிரி. ஓகே வாங்கண்ணா. மோட்டர் பைக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரது அடிக்கு இருக்க போகிறீங்க? மீன் இருக்க போய் நம்ம. ஓகே ஓகே. மீன் பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் பைக்கில் இருக்க போய் எங்களுக்காண்டி நாங்கள் கேட்டுனாங்க. அப்போ கொண்டு வைக்கிறதுக்கு அதோட இப்போ வந்து என்ன சொல்கிறது, 2 கன்று இப்போ வெளியிடமில்ல. அதான் விஷயம். ஓகே. வேறு என்ன சொல்கிறது, பெருசாக ஒன்றும் இல்லை. மீனை பாருங்க. மட்டும் காட்டணுங்களா?
எல்லாமே பெரிய சைஸ். ஐநூறுரூவா விலை அடிக்கும் 1500 கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறாரு பாரு 1480 1450 காசு நான் கூட சூரியதான் பெரிய வேறையா சூறை வாங்க போகிறா. சூறை மீன் வாங்கியாச்சு. இதுவும் சூறாண்ணா. கூடுதலாக இந்த ஊராக என்ன மீன் விரும்பி வாங்குறது கூட இங்கே? ஆனா இந்த ஊராக கூடுதலாக என்ன மீன் விரும்பி வாங்குவீங்க? இது ஓட்டம் கூட உங்களுக்கு இங்கே கூடுதலாக கும்பலா பாறை கனவா ரால் அது அப்படிதானே? எது பிடிக்குமோ அதை வாங்க முடியாது. அவங்களுக்கு எது பிடிக்கும் வேண்டுவாங்க. ஆனால் கூடுதலாக போகிறது கும்பலா பாறைகள் கும்பலா வேற போகிறேன். நான் அப்படி ரைட் ரைட் ஓகே. அக்கா சொல்லலாம் சுடன் 250 அரை கிலோ 250 ரூபா போட்டா சூறை சூறை மீன். மீன் சைஸ் பண்ணுறாங்க. அந்த பெரிய சைஸை தான் பார்த்தீங்கன்னா உனக்கு 150 கிலோ. கொஞ்சம் அந்த மீனண்டாலே இல்லையான்னு மேலே தானே பார்க்கணும். அது ஒன்றும் இல்லாது. மீனுக்கு இல்லையா மேலே எடுத்து தான் அதிசயம். சார் அதுக்கு அடிச்சுடுங்க சார். எவ்வளோ 200 சின்ன அதான் வாங்கிட்டேன். அவன் வந்து சூட வாங்கினாவா? இப்போ வாருங்க வார ஆக்கலண்டா உங்களை தெரியும். நமக்கு இவ்வளோ நேரம் போயிட்டு இவ்வளோ நேரம் செம்ம ரோடாக இருக்கா பார்த்தீங்கன்னா. இப்போ மோட்டர் பைக்கில் வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு வந்தவையா எங்களுக்காண்டி என்ன மீன் பாப்பா? சூறா பாருண்ணா. இதை வந்து சின்னடி பேரன்னு சொல்கிறோம். அப்படியோ இல்லை சுவாப்பாறை. சூறாப்பாறை அப்படியா? சுவாப்பாறை இப்போ நம்ம எங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு வந்துடா. என்னையில போவேண்ணா அது? 800 கிலோ 800 இது. ரைட் ரைட். அப்போ சொல்லுங்க, நீங்களே இப்போ என்ன இதான் ஃபுல்லாக வந்து வியாபாரம் செய்யறதுல நீங்கள் வந்து பகலில் சந்தையில் சந்தை இருக்குது. பகலில் சந்தை இருக்குது. இன்னத்துல சந்தை கிழமையில் சந்தையில் தான் வியாபாரம் திறக்கிறது. அப்படியா? இப்போ நீங்கள் நான் ஆர்டர் பண்ணினாலும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் உடனே கொடுப்பீங்களா? நாங்கள் கொண்டு கொடுக்குறது. அப்படி ஆர்டர்கள் வரும். ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே சில நேரம் வரும். புகையா கேக்கெல்லாம் கொண்டு கொடுப்போம். இப்போ கிளச்சிலேருந்து யாராவது பார்த்து உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொண்டு கொடுப்போம். ஓகே ஓகே. உங்களோட நம்பரை போட்டு விட்றோம்மா. நம்பரை போட்டு சரி. எங்களோட வீடியோவில் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பர். ஓகே ஓகே. வெள்ளிக்கிழமைலாம் ரோட் பெறுமோ? ரோட் வெள்ளிக்கிழமையில் வரும் ரோட். ரைட் ரைட் ஓகே. வெள்ளிக்கிழமையில் ஏண்ணா அதான் உண்மை ஏண்ணா சொல்கிற. சும்மா வந்து வெளியில் மச்சம் சாப்பிட்ற குறைவேண்டு. ஆனால் இப்போ கூட வெளியில் எல்லாரும் சாப்பிடுங்க வேணா. சில பேர் குறைவு. அப்படியா? ஓகே ஓகே. பாரு இல்லை அப்படியா? ரைட் ரைட். சோனு எல்லாம் எவ்வளோ சோனு? சரிண்ணா ஓகே. அப்போ வேற என்ன நம்மளா பார்த்தாச்சு. டெய்லி வாங்க வாரதோ? டெய்லியாக வாங்குறீங்களா? ஓகே ஓகே. கரெக்டாக வாங்குறது. என்ன பெரிய மீன் பார்த்தீங்களோ? சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மழை வரப்போகுது. அதால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மினக்கட்டு வந்து எடுக்கலாம் போயிட்டுது. என்ன காரணம் பண்ணால் ஏற்கனவே பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ வந்து இனி நாங்கள் போய்ட்டு எங்கள்ட ஊருக்கு போகிறோன்னா இப்படி குறைஞ்சது ஒரு மணி நேரம் பிடிக்கும் வேணா. அதால் நார்மலாக வந்து காட்டி போட்டேன். மீனால் இப்போ எங்கள்ட மீன் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அதால் வந்து கேட்டிருந்த வந்து இப்போ இந்த கிளர்ச்சி பக்கம் போனீங்கன்னால் இந்த மீன் கடல் வந்து இருந்தால் அதே வந்து போடுவோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தவ. அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ நார்மலாக வந்து இந்த சின்ன வந்து இந்த தெருவோ என்ன சொல்கிறோம் மெயின் ரோடில் வந்து இருக்கிற இந்த
ஒரு மீன் கடை வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம நார்மலாக காட்டிட்டு இருப்போம். பழமையாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்குது, கொஞ்சம் பெரிய மீன்கள். மற்றபடி பார்க்க போனால் விலைகள் வந்து பெருசாக வந்து மாற்றம் இல்லை, எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் போகுது. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணி மற்றதை பற்றின கருத்தை வந்து மறக்காமல் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.